வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப், ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம். ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட், ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் வந்து இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டு, ஸ்டார் இன்சூரன்ஸ், எஜுகேஸ்ட் போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரானா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. மேஜர் டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டில் அரிசி இதை வச்சுட்டு அதர்சம் எப்படி சேர்க்கணும்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு தேவையானதான் மாவு அரைச்சிக்கிறோம். மாவு என்னென்ன போட்டிருக்கோம்னா அரிசி மாவு நல்லா அரைச்சிருக்கும். அந்த அரிசி மாவோட வெல்லம் சேர்த்துருக்கும். இந்த வெல்லம் இல்லை, சர்க்கரை சேர்த்துருக்கும். ஓகேவா? வெல்லம் சேர்த்துனா அது ப்ரௌன் கலராக இதாக வரும். சர்க்கரை சேர்த்துனாலும் அது ஒயிட் கலர் மாதிரி வரும். ஓகேவா? அது மாவு இது பண்ணிவிட்டு தட்டிட்டு பாருங்கள். இது மாதிரி தான் அடுப்பில் போடுறோம். ஓகேங்களா? அடுப்பில் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம பூரி எல்லாம் போடுறோம்ல அது மாதிரி. இதில் பச்சை வாழை நல்லா இலவங்கான பதத்தில் எடுத்து பச்சை வாழையில் அது மாதிரி வச்சு எண்ணெய் வச்சு தட்டி அதில் எடுத்து போடுவோம் நம்ம. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இந்த காஞ்சிட்ருக்க எண்ணெயில் இப்போ தட்டி இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு எண்ணெய் மூலமாக தட்டி இந்த வாழை இலையில் வச்சு தட்டி நம்ம கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ், நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போடணும். இந்த இடத்துல இப்போ தட்டியிருக்காங்க, அதை எடுத்து போட போகிறாங்க. அதை எடுத்து போட போகிறாங்க, எண்ணெயில் போடுறோம். ஓகே, படாமல் அதுக்காக எண்ணெயில் போடணும். போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா பூரி மாதிரி புசு புசுன்னு வெளியில் வருது. இது வந்து யாரும் இல்லாமல் வீட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம். இந்த அதிரசம் இது அதிகமாக பார்த்திங்கன்னா தீபாவளி அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டு பலகாரமாக இந்த அதிரசம் செய்வாங்க. அதை நம்ம வந்து இப்போ செஞ்சுருக்கோம் பாருங்கள். நல்லா சூடாக செய்யும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எண்ணெய் அதில் இருக்கும். அதை நல்லா அழுத்தி புழிஞ்சிங்கன்னா எண்ணெய் வந்து அதிலே வடிஞ்சிடும். இது வந்து அதிகமாக வெல்லத்தில் செய்வாங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து சர்க்கரையில் செஞ்சுருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால அப்படியே அதோட ஜல்லிக்கரண்டிலே அப்படியே ஒட்டிக்குது. ஓகே, நமக்கு தேவையான சின்ன சின்ன சைஸில் நம்ம தட்டி அதுக்கு தகுந்தமாக நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறோம். பாருங்கள், இப்படி தான் எடுத்து இந்த அளவுக்கு நம்ம தட்டினா போதும். அதை தட்டிட்டு நம்ம அதை எடுத்து எண்ணெயில் கைப்படாமல் நம்ம போடுறோம். இல்லைன்னா தூக்கி போட்டிங்கன்னா எண்ணெய் அங்கங்கே செதறும் போது கை கால் மேல் பட்டு அது கொப்பளம் மாதிரி ஆகிடும். அதனால் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். எண்ணெய் வந்து நமக்கு கொதிச்ச நிலையில் இருக்குது. அதனால் அது நம்ம கையாளும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இது பண்ணணும். போடும்போது ரொம்ப உஷாராக கொதிக்குதுன்னா அனல் அடிக்கும். அனல் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா கை சுடுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டக்கூடாது. அப்படி போடுறதுனால தான் நமக்கு எதுவும் பாருங்கள் இப்போ எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பொறுமையாக கையில் எடுத்துடணும். எடுத்து பொறுமையாக போடணும். அது ஒன்றே அப்படியே டக்குன்னு போடாமல் ஸ்லோப்பாக விட்டிங்கன்னா அது கரெக்டாக போயிடும். அது வந்து நம்ம இது நல்லா பொரிஞ்சு வந்து பாருங்கள். இது நல்லா சாப்பிட்டா ஓகே. மாவு வந்து நல்லா இலகையான பதத்தில் இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்டா வரும். கல் மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கல் மாதிரி வரும் நமக்கு. இது வீட்டில் அதிரசம், சில ஏரியாலலாம் பார்த்தா பணியாரம் அப்படின்வாங்க, இனிப்பு பணியாரம். சில ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா கஜாயம் அப்படின்வாங்க. சில அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு பேர் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் இது அதிரசம் தான் சொல்லுவாங்க. அதிரசம் பாருங்கள். இது சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 10-20 நாள் இப்போ குழந்தை கேட்டுட்ருக்கு. ரொம்ப நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.